योत्स्यमानानवेक्षेऽहं य एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेः युद्धे प्रियचिकीर्षवः. அத்திர இந்த இடத்துல ய ஏதே யாவரிவர் யுத்தே போரில் துர்புத்தேஹே புத்தி கெட்டவனான தார்தராஷ்டிரஸ்ய தார்தராஷ்டிரர் மகனுக்கு பிரிய சிகீர்ஷவக இஷ்டம் செய்ய விரும்பி சமாகதாக வந்திருக்கின்றனரோ யோத்சியமானான் போர் புரிய போகின்ற அவர்களை அகம் அவேக்ஷே யாவத்து அப்படின்றார். நான் காண்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு இந்த போர்ல புத்தி கெட்டவனான தார்தராஷ்டிரர் மகனுக்கு இஷ்டம் செய்ய விரும்பி அவளுக்கு எது பிடிக்குமோ அதை பண்றதுக்காக இந்த இடத்துல வந்திருக்காளோ போர் புரிய போகின்ற அவளை நான் பார்க்க போறேன் அப்படின்றான். சஞ்சய உவாச்ச சஞ்சயன் கூறுகின்றார் மேற்படி. ஏவ முக்தோ ஹ்ருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனயோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்ம துரோண பிரமுகதः சர்வேஷாஞ்ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. பரத வம்சத்தில் தோன்றியவரே, குடாகேஷேன அர்ஜுனனால் ஏவம் உக்தः இப்படி கூறப்பெற்ற ஹ்ருஷிகேஷः சர்வேஸ்வரன் உபயோகோ சேனையோர் மத்தியே ரெண்டு சைன்யங்களுக்கு நடுவுல பீஷ்ம துரோண பிரமுகத்தக பீஷ்ம துரோணர்கள் முன்னிலையில ரதோத்தமம் உயர்ந்த தேரை ஸ்தாபயித்வா நிறுத்தி பார்த்த அத்தை மகனே சமவேதான் போர் புரியச் சேர்ந்த ஏதான் குருன் இந்த கௌரவர்களை பஷ்ய காண்பாயாக இதி உவாச்ச என்று சொன்னான். குடாகேஷன் குடாகா அப்படின்னாக்க உறக்கம், அதற்கு ஈசன் ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? தூக்கத்தை ஜெயித்தவன் அப்படின்னு அர்த்தம். பாரத துஷ்யந்தன் மகனான பரதனை இட்டு வம்ச பிரசித்தி ஆன அந்த பாரத வம்சத்திலே அவதரித்தவன் கண்ணன் தேரோட்டி இல்லையா? அவர் இந்த தேரை கொண்டு போய் ரெண்டு சைன்யத்துக்கான நிறுத்தின உடனே இத பேசினார். இது நன்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்ணன் தேரோட்டினார் இல்லையா? அந்த தேரை கொண்டு போய் ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து அச்சுத அப்படின்னு சொன்னா அர்ஜுனன். உடனே ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில் கண்ணன் நிறுத்துறார். சைன்யத்துக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்தின உடனே ஹே பரத வம்சத்தில் அவதரித்தவனே, ஹே பரத வம்சத்தில் வந்தவனே, பார்த்த பாரத பாரு, நீ சொன்ன மாதிரி ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில் இந்த தேரை கொண்டு நிறுத்திட்டேன். ஏதான் குருன் குருக்களை கை நீட்டி கண்ணன் சொல்றானா, இதான் அந்த குருவம்சத்தை சேர்ந்தவர்கள் கௌரவர்கள். பீஷ்ம துரோணர்கள் முன்னிலையில எல்லா அரசர்கள் எதிரிலேயே ரதோத்தமம் உயர்ந்த தேரை கொண்டு போய் கண்ணன் நிறுத்தினார் இல்லையா? அதனால இந்த பீஷ்ம துரோணாதிகளை பார், இந்த கௌரவ வம்சத்தை முழுமையாக பார் அப்படின்னு கண்ணன் கை நீட்டி அர்ஜுனனுக்கு அந்த துரியோதனாதிகளை காமிச்சு கொடுத்த உடனேவே துரியோதனாதிகளுக்கு தேஸ் இழந்து விட்டனர். துரியோதனாதிகள் தேஸ் இழந்து விட்டனர். அதனால கண்ணனுக்கு அர்ஜுனன் பக்கத்துல யார் இருக்கான்றத அர்ஜுனனுக்கு காண்பிக்கிறதுல நோக்கு கிடையாது. எதிரிகள்ல யார் இருக்கான்றத அவன் பார்க்கணும். அதுதான் கண்ணனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பஷ்யஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமஹான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுக்ருதஸ்சைவ சேனயோருபயோரபி. அத பார்த்தஹ இதுக்கப்புறமா அர்ஜுனன் தத்ர அந்த போர்க்களத்துல உபயோகோ சேனையோகோ அபி ரெண்டு சைன்யங்களிலும் ஸ்திதான் இருந்து பித்ருன் தம் அப்பன்மார்களையும் பிதாமகான் பாட்டனார்களையும் ஆச்சாரியான் ஆச்சாரியர்களையும் மாத்துலான் அம்மான்களையும் பிராத்ருன் சகோதரர்களையும் கூட பிறந்தவா பிரதர்ஸ் கசின்ஸ் எல்லாரையுமே, அதுக்கப்புறம் புத்ரான் பிள்ளைகளையும் பௌத்ரான் பேரன்களையும். பௌத்ரான்னு சொன்னாக்க பௌத்ரான் அப்படின்றது பகுவச்சனம், ஆசின் அது ப்ளூரல் ஃபார்ம். பௌத்ரன் தௌவித்ரன் ரெண்டு இருக்கு
எப்பவுமே பெண்ணு வயிற்றுல பிறந்த பசங்களுக்கு தௌஹித்ரன் தௌஹித்ரின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. தௌஹித்ரன்னா பெண் வயிற்றில் பிறந்த பேரன் அப்படின்னு அர்த்தம். பெண்ணுக்கு பிள்ளை, ஆனா இப்ப பெண்ணினோட தகப்பனாருக்கு அந்த குழந்தை பேரன் தானே, அதனால பெண் வயிற்று பேரன் அப்படின்னு அர்த்தம். தௌஹித்ரி அப்படின்னு சொன்னாக்க பெண் வயிற்று பேத்தி அப்படின்னு அர்த்தம். பௌத்ரன் அப்படின்னு சொன்னாக்க பிள்ளை வயிற்று பேரன். பௌத்ரி அப்படின்னு சொன்னாக்க பிள்ளை வயிற்று பேத்தி அப்படின்னு அர்த்தம். புத்ரான் பௌத்ரான் பேரன்களையும், ததா சகீன் அவ்வாறே தோழர்களையும், ஸ்வசுரான் மாமனார்களையும், சுக்ருதஷ்ச ஏவ சிநேகிதர்களையும் அபஷ்யத் பார்த்தான். சகீன் சம வயதில் இருக்கும் தோழர்கள்னு அர்த்தம், சேம் ஏஜ்டு ஃப்ரெண்ட்ஸு. சுக்ருதக வயது சமமின்றியே, இவ வயசு சமமா இல்லை அப்படின்னா, ஒரே வயசு இல்லைனாலும் அன்பரானவர். ஏவ அப்படின்றதுனால அங்கிருக்கிறவா எல்லாரையும் ஒவ்வொரு உறவு முறையிலேயே கண்டான். ச அப்படின்றது கூடவே பல உறவுகளை சேர்ப்பதற்கு. ஒரு உறவுக்கு உறவானவர் உறவினர் தானே. இப்ப எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க, அவனுக்கு ஒரு அத்தை பையன் இருப்பான்ல அவ அப்பா சைட்ல, அவ அப்பா கூட பிறந்தவ அக்கா தங்கை யாரோ ஒருத்தர் இருந்தான்னா அப்ப அவனுக்கு அது அத்தை பையன் ஆயிடும், இல்ல அத்தை பொண்ணு இருக்கலாம் இல்லையா. எனக்கு இவன் எப்படியோ அப்படிதானே அந்த பொண்ணும் எனக்கு. இவன் எனக்கு அத்தை பையன், அவனுக்கு அத்தை பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அத்தை பொண்ணுக்கும் எனக்கும் அதே உறவு தான். இவன் எப்படி எனக்கு உறவோ அந்த மாதிரிதான் அவளும், ஆனா நேர் உறவு கிடையாது. புரியுறதா? இது அத்தை பையனோட அத்தை பொண்ணு அப்படின்னு சொன்னாக்க நேர் உறவு இல்லையே, இன்டைரக்ட் தானே. நேரடியா எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஆனா உறவு. அதனால உறவுக்கு உறவானவரும் உறவினர் தான். அதனால உறவாக காண்பதே தயக்கத்திற்கு காரணம். இந்த ஹெசிடேஷன் அர்ஜுனனுக்கு வந்ததுக்கான காரணமே உறவாக எல்லாரையுமே பார்த்துட்டான். அதுதான் அவன் பண்ண தப்பு. எல்லாருமே உறவுக்காரா தானே அப்படின்னு நினைச்சுட்டான். தான் சமீக்ஷிச கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டோ விஷீதன் இதம் அப்ரவீத். 27 நாளை தினம் அனுபவிக்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.